Taste Daily. Taste the Daily. ஹிந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான போராட்டங்களில் முதல் ஆளாக நிற்பேன் என்று மத்திய பாஜக அரசிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசு தற்போது 2 முக்கியமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் முரசொலி நாளிதழில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக அதில் கூறப்படுகிற முக்கியமான விஷயம், தற்போது இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மக்கள் தொகை எண்ணிக்கையில் குறைக்கப்படும் என்ற அறிவிப்பின் மூலமாக தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்று கூறியிருக்கும் அவர், இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டியிருக்கிறதையும் சுட்டிக்காட்டி அது தொடர்பாக பல்வேறு போராட்டங்களையும் திமுக தேவைப்பட்டால் முன்னெடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதே போல ஹிந்தி திணிப்பு மற்றும் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக செயல்படும் பாஜக அரசை கண்டித்தும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தற்போது அறிவித்திருக்கிறார். இது குறித்து தொடர்ச்சியாக முரசொலி நாளிதழில் முதலமைச்சர் அவர்கள் எழுதி வருகிறார். ஏற்கனவே திமுக தான் மொழி போரை தமிழகத்தில் துவங்கி இந்தி திணிப்பை முறியடித்ததையும் சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக எழுதி வரும் முதலமைச்சர்கள் இன்றைய தினம் எழுதும் பொழுது மக்கள் பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கையின் குறைப்பதன் மூலம் மாநில உரிமையை பொருளை நசுக்கிவிட நினைக்கும் பாஜகவின் நோக்கத்தை முறியடிக்கும் வகையில் மக்கள் திரள் போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதையும் திமுக முன்னெடுக்கும் என்றும் அதில் அரசியல் எல்லைகளை கடந்து அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு, ஆதிக்க மொழி திணிப்பு என இந்த 2 அபாயங்களை ஒரு சேர செயல்படுத்தி மாநில உரிமைகளை பறிக்க முயற்சிக்கும் மத்திய பாஜக அரசின் சர்வாதிகார போக்கிற்கு எதிராக அறவழி போராட்டம் எதுவாகினும் அதை உடன்புறப்புகளுள் உங்களில் ஒருவராக நான் முதல் ஆளாக களத்தில் நிற்பேன் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்தி திணிப்பை இன்றும் எதிர்ப்போம் என்றும் இன்னுயிர் தமிழை எந்நாளும் காப்போம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் தனது கடிதத்தில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த 2 பிரச்சனைகளும் சமீபகால ஒரு முக்கிய பிரச்சனைகளாக கருதி அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களில் போராட்டம், மத்திய அரசை கண்டித்து போராட்டம் என முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் தொகை எண்ணிக்கையில் இடைக்கையில் குறைத்தால் தென் மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதில் தமிழகம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக இருக்கும் என்று ஏற்கனவே தொகுதி எண்ணிக்கை குறைக்கப்பட்ட அடிப்படையில் கண்டனங்கள் தமிழகம் முழுக்க எழுந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் இது தொடர்பாக போராட்டத்தை முன்னெடுக்க திமுக கழகம் முன்னெடுத்தும் அதற்கு முதல் ஆளாக நான் களத்தில் நிற்பேன் என்றும் தனது கடிதத்தில் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். Taste the Daily.